வணக்கம் மக்களே! நீங்க பார்க்குறது ஸ்ரீபாலா விலாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லப் போற விஷயம் என்னன்னா, ரேணுகா தேவிய பத்தி. ரேணுகா தேவி. இவங்கள பத்தி சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது என்னன்னா, மாரியம்மன் கதை தான். அவங்க எப்படி மாரியம்மனா மாறுனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த பாவமும் அறியாத ரொம்ப அப்பாவியான ஒரு பெண்மணி அவங்க. ஒரு கற்புக்கரசியா இருந்து வானத்துல பார்த்த ஒரு கந்தர்வன பார்த்து லைட்டா ஆசைப்பட்டு, ரொம்ப கோவக்காரரான தன்னோட கணவனால தண்டிக்கப்பட்டு, அதன் பிறகு தம் பையனால பரசுராமரால உடல் உறுப்பு மாற்றம் செய்யப்பட்டு, இறுதியில கடவுளா மாறுனவங்க தான் இந்த மாரியம்மன்ங்கிற ரேணுகா பரமேஸ்வரி. இன்னொன்னு கதைப்படி பரசுராமர் தந்தை சொல்லுக்காக பெத்த அம்மாவையே கொன்னாரு. அப்போ தான் அப்பா கிட்ட, "நான் தான் என்னோட அம்மாவ கொன்னேங்கிற ஞாபகம் உங்களுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது." அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு, நான் தான் என்னோட அம்மாவ கொன்னேங்கிற ஞாபகம் அவங்களுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாதுன்னு, தன்னோட அம்மாவோட தலைய தான் அம்மாவோட உடம்புலயே வச்சு அவங்கள உயிர் தழ வச்சாருன்னு இன்னொன்னு விதமான கதைய சொல்றாங்க. ஜமதக்னி முனிவர் இறுதியில என்ன ஆனாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தான் கட்டுன மனைவிய தண்டிச்ச கர்மாவால யாருக்கும் பயப்படாத அவரு கார்த்திகை வீரார்ஜுனனோட 3 பசங்க கையால அதே மாரி தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமா இறந்து போனாரு. அந்த அளவுக்கு அவர் தான் கட்டுன மனைவிய தண்டிச்ச கர்மாவுக்கு அவர் தான் கட்டுன மனைவிய தண்டிச்ச தப்புக்கு அவருக்கு சரியான தண்டனை கிடைச்சது. பரசுராமர் சிரஞ்சீவியா மகேந்திர மலையில தவம் இருந்தாரு. ரேணுகா தேவியும் தமிழ்நாட்டிலே குடியேறி மாரியம்மனா மாறிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மாரி அப்படிங்கிற வார்த்தைக்கும், மாரி அப்படிங்கிற இன்னொரு வார்த்தைக்கும் என்ன வேறுபாடுன்னா, மாரி அப்படின்னா இங்கிலீஷ்ல சேஞ்சிங். அதாவது வேற மாறிப் போனது அப்படின்னு அர்த்தம். அதாவது மாற்றப்பட்டது. மாரி அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம். மழையின் கடவுளுங்கிறதுனால தான் இவங்கள மாரியம்மன்னு சொல்றாங்க. ரேணுகா பரமேஸ்வரி. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய படைவீடுங்கிற ஒரு ஊர்ல இவங்கள ரேணுகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க. ரேணுகா பரமேஸ்வரியும், மாரியம்மனும் ஒருத்தவங்க கிடையாது. 2 பேருமே ம் சாரி தப்பா சொல்லிட்டேன். 2 பேருமே வேற வேற கிடையாது. 2 பேருமே ஒருத்தவங்க தான். 2 பேருமே ரேணுகா தேவி தான். சாதாரண ஊர்கள்ல, முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் மாரியம்மனா இருக்கிறதும் ரேணுகா தேவி தான். படை வீட்டுலயும் யும் ரேணுகா பரமேஸ்வரியா இருக்கிறவங்களும் ரேணுகா தேவி தான். அதனால ரேணுகா பரமேஸ்வரியும் மாரியம்மனும் ஒருத்தவங்க தான். ரேணுகா பரமேஸ்வரி. இந்த பேர நம்ம பிரிச்சு பார்த்தா ரேணுகா கூட்டல் பரமேஸ்வரின்னு வரும். அதாவது ரேணுகா தேவி பரமேஸ்வரி, அதாவது பார்வதி தேவிக்கு இணையான பெண் தெய்வமா மாறுனாங்க. எல்லா சிவன் கோவில்லயும் பார்வதி தேவிய அம்பிகை அப்படின்ற பேர்ல வித்தியாசமான பெயர்கள நெறைய சிவன் கோவில்ல வேற வேற அம்பிகையோட பேர்ல வழிபடுவாங்க. அதுல ஒருத்தவங்க தான் இந்த மாரியம்மன். மாரியம்மன்னாலே 4 கைகள்ல வாள், கிண்ணம், பாம்பு சுத்தி இருக்கிற உடுக்கை, அப்புறம் திரிசூலம் ஏந்திருப்பாங்க. அது மனுஷங்களோட தீய எண்ணங்கள அழிக்கிறதுக்காக தான். எல்லா மாரியம்மன் கோவில்லயும் முரு அம்மன் சிலையோட காலடியில ஒரு பெண்ணோட தலைய பட்டு போல, அது அந்த ரேணுகா தேவியோட தலை தான். அத பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். என்னதான் அவங்க பெண் தெய்வமா மாறுனாலும், எனக்கு மனுஷங்கள கடவுள்களா வணங்குறது சுத்தமா பிடிக்காது. முக்கியமா எந்த பாவமும் அறியாத ஒரு அப்பாவி பெண்மணிய தண்டிச்சது ரொம்பவும் தப்பான விஷயம். அதுக்கு தான் ஜமதக்னி முனிவர் தான் கட்டுன மனைவிய தண்டிச்ச கர்மாவால இறந்து போனாரு. அடுத்தது முத்து மாரியம்மன். முத்துன்னு சொன்னவர் இவங்க முத்துக்கள நீக்குறவங்க. முத்துன்னு சொன்ன உடனே அந்த ரத்தன கல்லுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முத்துங்கிறது இந்த காலத்துல அம்மை நோய்ங்கிற சிக்கன் பாக்ஸ் வரக்கூடிய அந்த புள்ளியான அம்மைகள அவங்க நீக்குவாங்க. அதனால அவங்கள முத்து மாரியம்மன்னு சொல்றோம். கருமாரியம்மன். திருவேற்காடு நம்ம திருவேற்காட்டுல கோவில் கொண்டவங்க. முருகப்பெருமான் தன்னோட வேலை ஊன்றி தவம் இருந்ததுனால வேலங்காடுனும், வேப்ப மரங்கள் மட்டும் நிறைஞ்ச காடுங்கிறதுனால திருவேற்காடுன்னு சொல்றாங்க. இந்த கருமாரியம்மன்
நம்ம கிருஷ்ணரோட பிறப்போட சம்பந்தப்பட்டவங்க தான். கம்சன் வந்து யசோதைக்கு பொறந்த அந்த பெண் குழந்தைய அவன் கொல்ல பார்த்தான். அப்ப அந்த பெண் குழந்தை துர்கா தேவியா மாறி கம்சனை மிரட்டிட்டு போனான். அப்போ கம்சன் தான் தங்கச்சியோட கரு மாறினால கருமாரின்னு கத்தனான். ரேணுகா தேவியோட அந்த உடலுறுப்பு மாற்றத்தால அவங்கள எல்லாரும் மாரியம்மன்னு கூப்பிட்டு எல்லாரும் வழிபடுறாங்க. அதே மாதிரிதான் கருமாறனால, அதாவது தான் தங்கச்சி தேவகியோட கருமாறனால அவங்களுக்கு கருமாரின்னு பேர் வந்துச்சு. இன்னொன்னு கதையை சொல்றாங்க. மகாவிஷ்ணு தன்னோட மனைவியான மகாவிஷ்ணு தன்னோட தங்கச்சி பார்வதி கிட்ட நீ வேப்ப மரங்கள் மட்டும் நிறைஞ்ச காட்ட தவறுன்னு சொன்னாங்க. பார்வதி தேவி தன்னோட தலைய வந்து பூமிக்கு வெளியில தெரியற மாதிரியும் தான் உடம்ப மட்டும் பூமிக்குள்ள மறைச்சு தவறுந்தாங்க. அப்படி பார்வதி தேவி வெள்ளையா இருந்து கருப்பா மாறிட்டாங்க. பார்வதி தேவி வெள்ளையா இருந்து கருப்பா மாறினனாலதான் அவங்கள கருமாரி அம்மன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாரியம்மன் வெள்ளையா இருப்பாங்க. ஆனா இந்த கருமாரி அம்மன் நம்ம கிருஷ்ணர், ராமர், நம்ம கருப்பசாமி, நம்ம சனி பகவான், நம்ம யமதர்மன் மாதிரி கார்மேகவர்ணி, அதாவது இவங்க நம்ம சனி பகவான் மாதிரி கருப்பானவங்க தான். பேருக்கு தகுந்த மாதிரி பயங்கர கருப்பா இருப்பாங்க. அடுத்தது நாகமாரியம்மன். நாகப்பாம்பு உருவத்திலேயே மேகத்தை உருவாக்கி மழைய பொழிய வைக்கிறதுனாலதான் இவங்களுக்கு இந்த பேர் வந்திருக்கு. இவங்க நாகப்பாம்புகளை கட்டுப்படுத்துறவங்க. அடுத்தது நாகமுத்து மாரியம்மன். பாம்பு புத்துக்குள்ள இருந்துகிட்டே முத்துங்கிற அம்மை நோய அவங்க நீக்குவாங்க. அதனால இவங்கள நாகமுத்து மாரியம்மன் சொல்றாங்க. அங்காளம்மன் எல்லாரோட குலதெய்வம், என்னோட குலதெய்வமும் இவங்கதான். சிவபெருமானோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுனாலதான் இவங்கள அங்காளம்மன்னு சொல்றாங்க. அடுத்தது மாரியம்மன், அப்புறம் ரேணுகா பரமேஸ்வரி. இவங்க வேற யாரும் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொன்னல உடல் உறுப்பு மாற்றம் செய்யப்பட்ட அந்த ரேணுகா தேவி தான். இந்து புராணத்திலேயே மொத்தமா 3 பேரு உடல் உறுப்பு மாற்றத்தால உயிர் தெழுந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விநாயகர். அவரோட பிறப்பு கதையை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பார்வதி தேவி குளிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளால ஒரு பொம்மையை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. அவர் தான் விநாயகர். அந்த விநாயகர் மனுஷ தலையோட இருந்தாரு. அவரோட அந்த மனுஷ தலையை தான் சிவபெருமான் வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வெக்கப்பட்டு விநாயகருக்கு யானை தலைய வச்சாரு. அடுத்தது ரேணுகா தேவி. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரொம்பவும் அப்பாவியாவும் எந்த பாவமும் அறியாத ஒரு அப்பாவியான பெண்மணியா இருந்த ரேணுகா தேவி கந்தவனை பார்த்து லைட்டா மயங்கி தன்னோட கற்பு தன்மை நீங்கி ரொம்ப கோபக்காரனான தன்னோட கணவன் ஜமதக்னி முனிவர் முன்னாடி மன்னிப்பு கேட்க கூட தயங்கினாங்க. ரொம்பவும் அப்பாவியான ரேணுகா தேவியோட கணவன் ரேணுகா தேவிய ரொம்ப கோபக்காரனான அவரோட கணவனான ஜமதக்னி முனிவர் தான் பையன் பரசுராமரை கொண்டு தண்டிச்சாரு. அப்போ வந்து அவங்க பரசுராமரோட தவறுதெல்லாம் வேற ஒரு பெண்ணோட உடம்புல ரேணுகா தேவியோட தலையை பொருத்தினாரு. அவங்கதான் மாரியம்மன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்னொன்னு கதை பத்தி, நான் தான் என்னோட அம்மாவை கொண்டுங்கிற ஞாபகம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு பரசுராமர் தான் அம்மா ரேணுகா தேவியோட தலையை தான் அம்மா ரேணுகா தேவியோட உடம்புல பொறுத்தே அவங்களை உயிர் தேட வச்சாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 விதமான கதைகளை வந்து வேற வேறையா சொன்னாலும் அந்த 2 விதமான கதைகள் தான் மாரியம்மன் உருவானாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு ஜமதக்னி முனிவர் தான் கட்டின மனைவியை தண்டிச்ச கர்மாவாலையும் தன் வாழ்க்கையில செஞ்ச 3 தவறுகளாலையும் கார்த்திகை வீரார்ஜுனன் பசங்க கையால தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமா இறந்து போனாரு. அடுத்தது சமயபுரம் மாரியம்மன். மாரியம்மன்னாலே 4 கையோட காட்சி கொடுப்பாங்க. ஆனா இந்த சமயபுரம் மாரியம்மன் 8 கையோட காட்சி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லா மாரியம்மன் கோவில்களா அந்த அம்மனோட காலடியில ரேணுகா தேவி தலை இருக்கும். ஆனா அந்த மாரியம்மனோட காலடியில 3 அசுரர்களோட தலை இருக்கும். அது மாயாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனும் அவனோட 2 தம்பிகளும் தான். இன்னும் சில பேர் அவங்க மகிஷாசுரன், சண்டன் முண்டன்னு சொன்னாங்க. மாரியம்மன் மாயாசுரனுங்கிற ஒரு அசுரன் கூட
சண்டை போட்டாங்க. அப்படி அந்த அசுரனையும் அவனோட 2 தம்பிகளையும் அவங்க தலைய வெட்டி கொன்னு அவங்களோட காலடியில போட்டாங்க. அப் இன்னமும் அந்த அம்மனோட காலடியில அந்த 3 அசுரர்களோட தலை இருக்கிறத நம்ம கோவிலுக்கு போயும் பார்க்கலாம். இல்லாட்டி அந்த அம்மனோட ஃபோட்டோவையும் நம்ப பார்க்கலாம். பரமேஸ்வரி, அதாவது பார்வதி தேவிய பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க. ரேணுகா தேவி, அவங்கள ரேணுகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேணுகா கூட்டல் பரமேஸ்வரி. ரேணுகா தேவி கிட்டத்தட்ட பரமேஸ்வரியா மாறிட்டாங்கன்னு தெரியும். இன்னொன்னு, தன்னோட கணவன் தன்னை தண்டிச்ச கர்மாவால இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஏக்கத்துல அவங்க கணவனோட உடன்கட்டை எழுதினாங்க. அதன் பிறகு மழை பெஞ்சு அவங்களே தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறிட்டாங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட பிறப்பு கதைய பத்தி சொல்ல மறந்துட்டேன். மகாபாரதத்துல வரக்கூடிய திரௌபதி மட்டும் தான் வேள்வி தீயிலிருந்து பொறந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். திரௌபதி பொறக்கும்போது ஒரு பெண்மணியா பொறந்தாங்க. அவங்களோட சின்ன வயசுல குழந்தை பாக்கியம் அவங்களோட சின்ன வயசுல குழந்தை பருவம்ங்கிறது இல்ல. ஆனா ரேணுகா தேவிக்கும் அதே நிலைமை தான். அவங்க பொறக்கும்போது பெண்மணியா தான் பொறந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில குழந்தை பருவம்ங்கிறது இல்ல. இது மட்டும் இல்லாம ரேணுகா தேவி ஜமதக்னி முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் பரசுராமர் பொறந்தாரு. அவங்களோட பிறப்பு கதை என்னன்னா, நான் வந்து ஜமதக்னி முனிவரை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அந்த வீடியோவ பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கேன் பாருங்க. அது இல்லன்னா நம்ம ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ்ல ஜமதக்னி முனிவரை பத்தின பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதுலயும் நீங்க போய் பாருங்க. அதுல ஜமதக்னி முனிவரோட பிறப்பு கதை என்னன்னா, குஷிக நாட்டு ராஜாவான காதிக்கு சத்தியவதின்னு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்கள ருசிகட் முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ருசிகட் முனிவர் 2 பிரசாதங்களை செஞ்சாரு. ஆனா இளவரசி சத்தியவதியும் அவங்க அம்மாவும் அந்த பிரசாதங்களை மாத்தி சாப்பிட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த பிரசாதங்களை மாத்தி சாப்பிட்டு தப்பு பண்ண அதோட விளைவாதான் விஸ்வாமித்திரர் பிறந்தாரு. வசிஷ்ட முனிவரோட பகை வச்சுக்கிட்டு பிறகு தன்னோட கோபம் அப்புறம் தன்னோட அகந்தைய துறந்து அவர் பிரம்ம ரிஷி ஆனாரு. ஜமதக்னி முனிவர் தன் வாழ்க்கையில செஞ்ச 3 தவறுகள், தன்னோட அம்மாவும் பாட்டியும் செஞ்ச தப்பால பொறப்புல பிராமணனா இருந்தாலும் குணத்துல சத்திரியனா இருந்தது. அப்பாவி மக்களை தண்டிச்சது. ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கட்டின மனைவியையே தன்னோட கோபத்தால தண்டிச்ச கர்மாவால கார்த்திக வீரார்ஜுனன் பசங்க கையால இறந்து போனாரு. அவங்களோட 2 பிறப்புகளும் அப்படி இருக்க, ஒரு பக்கம் குஷிக நாட்டோட பக்கத்து ராஜ்யத்து ராஜா ஒருத்தர் தனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு துர்கா தேவியை நோக்கி யாகம் நடத்தினாரு. தீவிர துர்கா தேவி பக்தனான அந்த ராஜா முன்னாடி துர்கா தேவி அசரேரியா ஒழிச்சு, இந்த வேள்வி தீயிலிருந்து 20 வயது நிரம்பிய பெண்ணா உனக்கு ஒரு மகள் பிறப்பா. அவ ஒரு சாதாரண பெண் அல்ல. அவ பார்வதி தேவியோட அம்சம். அவளே பிற்காலத்துல தமிழ்நாட்டுல குடியேறி வரப்போற கலியுகத்துல மக்களோட கஷ்டங்களை தீர்க்கிற பெண் தெய்வமா அவ மாறுவா அப்படின்னு துர்கா தேவி சொன்னாங்க. அப்படி வேள்வி தீயில பிறந்தவங்க தான் இந்த ரேணுகா பரமேஸ்வரிங்கிற ரேணுகா தேவி. மதுரை மீனாட்சி அம்மன் அப்படி கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் 3 நெஞ்சுகளோட வேள்வி தீயில இருந்து 3 வயசு குழந்தையா வெளியில வந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மனோட வாழ்க்கையில குழந்தை பருவம் இருக்கு. ஆனா திரௌபதி அப்புறம் ரேணுகா தேவியோட வாழ்க்கையில அது இல்ல. என்னதான் இருந்தாலும் கட்டின மனைவியை தண்டிச்ச கர்மாவால கார்த்திகை வீரார்ஜுனன் பசங்க கையால ஜமதக்னி முனிவர் இறந்து போனாரு. பரசுராமரும் நம்ம அப்பாவும் இறந்து போயிட்டாரு. நம்ம அம்மாவும் இப்போ கடவுளாகி தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே நம்ம இங்க
என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மகேந்திர மலைக்கே போயிட்டாரு. இன்னொன்னு அந்த ரேணுகா தேவி இன்னமும் தமிழ்நாட்டுல இந்த கலியுகத்துல நம்ம கஷ்டங்கள தீர்க்கிற மாரியம்மனுங்கிற பெண் தெய்வமா ஆனாங்க. இது மட்டும் இல்லாம ஆடி மாசம் அப்புறம் வேப்பில அவங்களுக்கு உகந்தது. அது வேப்பலை ரொம்பவும் கசப்பானதா இருந்தாலும் பயங் அது கிருமி நாசினி. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள தீர்க்கும். என்னோட கருத்துக்கள் படி பரசுராமர் நான் தான் என்னோட அம்மாவ கொன்னேங்க தந்தை சொல்லுக்காக பெத்த அம்மாவ கொன்னுட்டு நான் தான் என்னோட அம்மாவ கொன்னேங்கிற நான் தான் என் அம்மாவ கொன்னேங்கிற ஞாபகம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு தன் அம்மாவோட தலைய தன் அம்மாவோட உடம்புலயே வச்சு உயிர் தழ வைக்கிற அந்த கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்னு புன்னைநல்லூர் மாரியம்மன் அவங்க சமயபுரம் மாரியம்மனோட தங்கச்சி தான். சமயபுரம் மாரியம்மனுக்கு 7 தங்கச்சிகள் இருக்காங்க. அவங்க மொத்தமா 7 பேர் இருக்காங்க. சமயபுரம் மாரியம்மனோட தங்கச்சிகள பத்தி நான் உங்ககிட்ட பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனா சமயபுரம் மாரியம்மன பத்தி சொல்லணும்னா அவங்க ரங்கநாதரோட தங்கச்சி தான். இன்னொன்னு அங்காளம்மன் என்னோட குலதெய்வம். கருமாரியம்மன் கரிய நிறம் கொண்டவங்க. மாரியம்மன் அவங்க உடல் உறுப்பு மாற்றம் செய்யப்பட்ட ரேணுகா தேவி. முத்து மாரியம்மன் முத்துக்களை நீக்கிறவங்க, அதாவது அம்மை நோயை நீக்கிறவங்க. நாகமுத்து மாரியம்மன் அப்புறம் நாகமாரியம்மன் பாம்புகளோட சம்பந்தப்பட்டவங்க. நான் இன்னொன்னு சொல்ல மாட்டேன். மூணாவதா ஸ்வர்பானுன்னு அழைக்கப்படுற ராகு கேது. இந்த ஸ்வர்பானு வேற யாரும் இல்லைன்னு நம்ம நவகிரகங்கள ஒருத்தரான ராகு கேது தான். பார்க்கடல கடைஞ்சு அமிர்தம் எடுத்தாங்கல்ல, அப்போ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்தத ஸ்வர்பானுன்னு ஒரு அசுரன் பார்த்துட்டான். அதனால அவன் தன்னை ஒரு தேவனா மாத்திக்கிட்டு சூரிய பகவான் சந்திர பகவானுக்கு நடுவுல உட்காந்து அமிர்தத்தை குடிச்சுட்டான். அப்போ சூரிய பகவானும் சந்திர பகவானும் அவனை காட்டி கொடுத்தாங்க. அப்போ மகாவிஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தால அவனோட தலையை வெட்டிட்டாரு. ஆனா அவன் ஏற்கனவே அமிர்தத்தை குடிச்சதுனால அவன் இறந்து போகல. பிறகு பிரம்மதேவன் அவனுக்கு உடல் உறுப்பு மாற்றம் செஞ்சாரு. அவனோட தலையும் பாம்பு உடம்பும் சேர்ந்து ராகுன்னும் அவனோட உடம்பு பாம்பு தலையும் சேர்ந்து கேதுன்னு அழைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு 2 பேருமே சிவபெருமான நோக்கி தவம் இருந்து நவகிரக பதவி அடைஞ்சாங்க. நம்ம இமேஜினேஷன் படி ராகு பகவான மனுஷ தலையும் பாதி மனுஷ உடம்பும் 4 கைகள்ல திரிசூலம் வால் கேடயம் ஏந்தி கால்களுக்கு பதிலா பாம்பு வாளோட ரொம்பவும் அரிய வகை விலங்கான கருப்பு சிங்கத்து மேல உக்காந்துகிட்டு இருக்கிற மாதிரியும், நம்மளோட இன்னொன்னு இமேஜினேஷன் படி கேது பகவான முழு மனுஷ உருவத்துல 4 கைகள வால் கேடயம் கதை ஏந்தி தன்னோட பின்னங்கலத்துல இருந்து தோள்பட்டைகள் வரைக்கும் 5 நாகப்பாம்புகளோட தலை அவருக்கு கொடையா புடிச்சிருக்கிற மாதிரியும், அவர் வல்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய பிணந்தண்ணி கழுகு மேல உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம இமேஜின் பண்ணிப்போம். நவகிரகங்களை ஒருத்தர் 2 பேர்த்தான இவங்க 2 பேருமே நிழல் கிரகங்கள். ராகு கேதுக்குன்னு கிழமைகள் இல்ல. ராகு பகவானுக்கு ராகு காலமும் கேது பகவானுக்கு யமகண்டமும் ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே உடல் உறுப்பு மாற்றம் செய்யப்பட்ட கடவுள்கள். அது மட்டும் இல்லாம 2 பேரும் நிழல் கிரகங்கள் அப்படிங்கறதுனால சூரிய பகவான் அப்புறம் சந்திர பகவானையே முழுங்கி கிரகணத்தை உருவாக்குற அளவுக்கு அவங்க 2 பேரும் சக்தி வாய்ந்தவங்க. 2 பேருமே ஒரே அசுரனா இருந்து உருவானதால அவங்க 2 பேருமே இரட்டையர்கள்னு நான் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீபாலா vlogs அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.
அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த இந்த மாரியம்மன் கதையில இல்ல ரேணுகா தேவி மாரியம்மனா மாறுனது புடிச்சிருந்துச்சா? இல்ல பரசுராமர் தன் அப்பா கிட்ட வரம் கேட்டு தன்னோட தாய உயிர் பெற வச்சாரே, அது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? உடல் உறுப்பு மாற்றம் செய்தது சரியா தப்பா? இந்த கலியுகத்துல நெறைய பேர் உடல் உறுப்பு மாற்றம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த காலத்திலே உடல் உறுப்பு மாற்றம் செய்யப்படுறது சரியா தப்பா? என்று அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.